கொடுமைக்கார ராஜா. அவரோட ஆட்சியில் மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் கூட என்ன ஏதுன்னு விசாரிக்காம மரண தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சிருவார். எனவே மக்கள் எல்லாரும் அவரோட ஆட்சியை பார்த்து ரொம்ப பயந்து நடுங்கினாங்க. அந்த மரண தண்டனையும் ரொம்ப கொடூரமாக இருக்கும். எப்படின்னா, ஒரு சிங்கத்தை ரொம்ப நாளாக பட்னி போட்டு யாருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்களோ அவங்க மேலே ஏவி விட்டு அவங்கள கொல்றது தான். அன்னைக்கும் அதே போல தான் விறகு வெட்டி ஒருத்தருக்கு செய்யாத தப்புக்காக மரண தண்டனை தீர்ப்பானது. இன்னையிலேருந்து எண்ணி 10வது நாள் தண்டனையை நிறைவேற்றணும் அப்படின்னு ராஜா அறிவிச்சார். அந்த விறகு வெட்டி பேரோ மாணிக்கம். அவருக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. ஒரு மனைவி மற்றும் 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவர் காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி ஊருக்குள்ளே கொண்டு வந்து விற்று அந்த பைசால தான் குடும்பத்தை நடத்திட்டு வந்தார். இந்த நிலையில தான் செய்யாத தவறுக்கு தவறுதலாக மாணிக்கத்துக்கு தண்டனை கிடைச்சிது. மாணிக்கமும் தன்னோட குடும்ப நிலையை பற்றியும் தான் அந்த தப்பை செய்யலன்னு தான் ஒரு நிரபராதின்னு எவ்வளவோ சொல்லியும் ராஜா அதை செவிசாய்க்கவே இல்லை. இதற்கிடையே தண்டனை நிறைவேற்றும் நாளும் வந்தது. பசியோடு இருந்த சிங்கமும் கூண்டுடன் வரவழைக்கப்பட்டது. மாணிக்கமும் வரவழைக்கப்பட்டார். அனைவர் முன்னிலையிலும் இந்த கொடுமையான காட்சி நிறைவேற்றப்பட இருந்தது. ராஜாவின் ஆணைக்கு காத்திருந்தனர் காவலர்கள். மக்கள் ஆரவாரித்தனர். ஆனால் ராஜாவோ தண்டனையை நிறைவேற்றுவதிலேயே ஆர்வமாக இருந்தான். இறுதியில் கூண்டின் கதவை திறந்து மாணிக்கத்தை உள்ளே தள்ளி உடனே கதவை தாழிட்டனர் காவலர்கள். மாணிக்கமோ அலறியபடி, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், நான் நிரபராதி என அலறினான். அழுதான். கூடியிருந்த மக்கள் அனைவரும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் கூச்சலிட்டபடி இருந்தனர். மாணிக்கத்தை உள்ளே தள்ளிய மறுவினாடி பசியோடு இருந்த அந்த சிங்கமானது அவரை பார்த்து கர்ஜித்து கொண்டு பாய்ந்து வந்தது. அடுத்து அங்கு என்ன நடக்கிறது என அனைவரும் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே ஆச்சரியத்துடன் அதிசயம் ஒன்று நடந்தது. பாய்ந்து வந்த சிங்கம் அவரை கண்டதும் தன் பசியை மறந்து அவர் மடியில் சென்று படுத்துக்கொண்டது. பின் அவரை அன்பாக தன் கால்களால் கட்டி அணைத்து நாவால் வருடி தன் அன்பை தெரிவித்தது. என்னடா இது என வியந்த ராஜா கூட்டை திறக்க ஆணையிட்டார். மாணிக்கம் வெளியே வரவழைக்கப்பட்டார். இதற்கிடையே சிங்கத்தின் செயலை கண்ட மாணிக்கத்திற்கு ஒன்று விளங்கியது. ராஜாவும் வியப்புடன் மாணிக்கத்திடம் இது பற்றி கேட்க மாணிக்கமும் கூற ஆரம்பித்தார். அரசே, சில வருடங்களுக்கு முன் நான் காட்டிற்கு விறகு வெட்டச் சென்றபோது சிங்கக்குட்டி ஒன்று காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் சோர்வாக இருந்தது. அதற்கு நான் காட்டில் இருந்த சில மூலிகைகளை பறித்து கட்டு போட்டு உதவினேன். அன்று மாலை நான் காட்டிலிருந்து வீடு திரும்பும் போது அந்த சிங்கக்குட்டியும் மெதுவாக நடந்து தன் இருப்பிடத்தை நோக்கி சென்றது. இதுதான் நடந்தது என்று கூறினார். ராஜாவும் மாணிக்கம் கூறியதிலிருந்து அந்த சிங்கக்குட்டி தான் இந்த கூண்டில் இருக்கும் சிங்கம் என புரிந்து கொண்டார். என்றோ ஒரு நாள் உதவிய காரணத்தை இன்னும் மறவாமல் தன் பசியையும் மறந்து அன்பு செலுத்தும் இந்த சிங்கத்திடம் நான் தோற்றுவிட்டேன். இனி எக்காலத்திலும் என் மக்களுக்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டேன் என அனைவர் முன்னிலையிலும் உறுதியளிக்கிறேன் என்று கூறி மாணிக்கத்தை அவன் குடும்பத்துடன் சேர்த்து வைத்தார். மாணிக்கமும் சிங்கத்தின் அருகில் சென்று அதன் பிடரியை தடவியவாறு அதற்கு நன்றி கூறினான். பின் அரசரிடம் ஒரு சிறு கோரிக்கை வைத்தான். அரசரும் அதை புரிந்து கொண்டு சிங்கத்திற்கு உணவளித்து அதை காட்டில் சென்று விட்டுவிடுமாறு காவலர்களுக்கு ஆணையிட்டார்.
அன்றிலிருந்து அரசரும் தன் மக்களின் தேவை அறிந்து அன்புடன் நல்லாட்சி புரிந்து வந்தார். எனவே நாமும் பலனை எதிர்பாராமல் அன்புடன் எல்லா உயிர்களிடத்தும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம் அல்லவா? இதைத்தான் நம் திருவள்ளுவர் செய் நன்றி அறிதல் அதிகாரத்தில் 103வது குறளில் அன்பின் உதவியை பற்றி 2 வரிகளில் மிக அழகாக எழுதியுள்ளார். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. அதன் விளக்கத்தை இப்போது பார்ப்போமா? பயனை எதிர்பாராமல் அன்பால் ஒருவர் செய்த உதவியை ஆராய்ந்து பார்த்தால் அதன் நன்மை கடலை விட மிகப்பெரியதாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை ஒரு நல்ல கதையோடு சந்திக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.